கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். பீப்புள் சேனல் நேயர்களே, நம்ம வழக்கமாக ஒரு கான்ட்ரவர்சியல் உண்மையான நிகழ்வுகளை தான் நம்ம பதிவு செஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி இதுவும் ஒரு உண்மையான பதிவு. அது என்னென்னா, நடிகர் கார்த்தி, நல்லா கேட்டுங்க, இது அவரே சொன்ன பதிவு. முகம்லாம் வெளியேறி போய் அவருடைய குருநாதர் பாரதிராஜாவுடைய சாவுக்கு வந்தார். நடக்கவே முடியல. ஒருத்தர் 2 பேர் தாங்கி பிடிச்சி தான் கூப்பிட்டு வந்தாங்க. என்னாச்சு நவரசநாயகன் கார்த்திக், என்னாச்சு? ஏன்னா நவரசநாயகன் கார்த்திக்கிறது ராமராஜன் ஒரு பக்கம், கமலஹாசன் ஒரு பக்கம், ரஜினிகாந்த் ஒரு பக்கம், அஜித் ஒரு பக்கம். விஜய் பண்ணும்போது விட இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் உண்டு. ஏன்னா குழந்தைகளும் பிடிக்கும், குமரிகளுக்கும் பிடிக்கும், இளைஞர்களுக்கும் பிடிக்கும், வயதானவர்களுக்கும் பிடிக்கும். நல்ல ஃபைட் பண்ணுவார், நல்ல டியூட் ஆடுவார். அவர்கிட்ட ஒரு சினுங்கள் உண்டு கார்த்திக்கிட்ட. அதனால் அவருக்கு வந்து நிறைய ரசிகர் பட்டாரம் உண்டு. ஆனால் கார்த்திகை பற்றி நான் நன்றாக அறிவேன். ஏன்னா கார்த்திகோட ஒரு 8 படங்களில் நான் நடித்தேன். ஒரு விளையாட்டு பிள்ளைங்க. நீங்கள் அலைவழியில் பார்த்தீங்கன்னா அவர் முகத்தில் ஒரு குழந்தைத்தனம் தான் இருக்குமே தவிர ஒரு வாலிபனாகாத பருவம். அப்போ பாரதிராஜாட்ட முத்துராமன் என்ன சொன்னார்னா, நான் பெரிய அளவுக்கு சினிமாவில் வரல. ஏன்னா இப்போ ஜாம்பவான்கள் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி எல்லாம் இருந்தாங்க. அதனால் எனக்கு பெருசாக அங்கீகாரம் கிடைக்கல. அதனால் என் பையனை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு நானும் போயிருந்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்து பாரதிராஜாவோட பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் அவரை பார்த்தேன். அப்போ வந்து பிஜேபி கார்டனில் பாரதிராஜா கார்த்திகையும் ராதாங்க வச்சு ஒரு லவ் டியூட் எடுத்துகிட்டு இருந்தார். ஒரு தற்செயலாக பார்த்தேன். 2 பேரும் அங்கே பிஜேபியில் ஹனிமூன் காட்டேஜ்னு ஒன்று உண்டு 2 இருக்கும். அதில் ஒரு காட்டேஜ்லேருந்து 2 பேரும் ஒன்றா வெளியே வராங்க. சரி, அப்புறம் கார்த்திக்கிட்ட என்ன தம்பின்னு கேட்டேன். டேரக்டர் தானே, ஏய் உனக்கு வந்து கூச்சனாச்சும் இருக்கக்கூடாதுப்பா, ஒரு புதுமையான புரட்சியான ஃப்ரெஷ்ஷான லவ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எங்களை சத்து வச்சார் அப்படின்னாரு. ஒன்று சொன்னால் 100 புரிஞ்சிங்க. அதுக்கப்புறம் கார்த்திக்கும் ராதாவும் அவ்வளவு நெருங்கி பழகினார்கள். திருமணம் கூட செய்வதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அம்பிகா, ராதா இருவருடைய தாயார் இருக்கிற சரசம்மா கேரளாவிலே அது காங்கிரஸ் தலைவி. அப்போவே காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவர் சரசம்மா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஏஆர்எஸ் ஸ்டுடியோ, அம்பிகா ராதா ஸ்டுடியோவை முதலமைச்சர் எம்ஜிஆர் திறக்கிறார். நான் கூட பத்திரிகையாளர் வந்திருக்கேன். இப்போ இருக்கிற ரூமில் தான் அந்த ஏசி ரூமு. அங்கே ஒரு 4 பேர் இருந்தாங்க. நானும் பின்னால் எம்ஜிஆர் பின்னால் இருந்தேன். அப்போ திருநாவுக்கரசர் வந்தார், உட்கார்ந்தார். என்ன திருநாவுக்கரசர், ரொம்ப ரேட்டை ஏற்றிட்டீங்களாமே அப்படின்னாரு. அதேமாதிரி எரியிற டனலில் பெட்ரோல் ஊற்றின மாதிரி சரசமாக வந்து மருமகன்னு திருநாவுக்கரசர் விழுந்து விழுந்து கவனிச்சு. அப்படி வருது. நிறைய பேருக்கு வரலாறு தெரியாது. இன்றைக்கி நடிகை அம்பிகாவுடைய பங்களா இருக்குது தெரியுமா? ஏஆர் தெரு, அம்பிகா ராதா தெரு. இந்த அம்பிகா ராதா தெருன்னு பேர் வச்சது வேறு யாரும் வைக்கல, அம்பிகா ராதா அம்மா தான் வச்சாங்க. அந்த ஏஆர் தெரு எப்படி இருந்துச்சு? அந்த இடத்த ரியல் எஸ்டேட் பண்ணி விற்றவர் அப்போதைய துணை அமைச்சர் முஸ்ரிபுத்தன், மாற்றுத்திறனாளி. ஆனால் விளையாட்டில் மண்ணை. அவருடைய மனைவியுடைய தங்கையும் திருமணம் செய்து கொண்டார், எனக்கு தெரியும். அப்போது அந்த மாதிரி ஒரு விளையாட்டுக்கு பரிசாகத்தான் கொடுத்தார் மன்ற முரசு நாயகன் முஸ்ரிபுத்தன். அப்போ நான் மன்ற முரசு பத்திரிகையில் இருக்கேன். அப்படி ஒரு நிறைய பேர் சொன்னாங்க அது எம்ஜிஆர் சும்மா கொடுத்தாரு, எம்ஜிஆர் கொடுத்தாருன்னு. அது போய் அம்பிகா ராதா உழைத்து சம்பாதித்த பணத்தில் வாங்கினது தான் அது. அதில் ஒரு பாதி பணம் வேண்டுமானால் திருநாவுக்கரசருடையதாக இருக்கலாம். எம்ஜிஆர் பணம் கொடுக்கவே இல்லை. நிறைய பேர் அப்போ பொய் சொல்லிட்டாங்க, இப்போவும் சொல்லிட்டு இருக்காங்க. அது அல்ல. ஆனால் அம்பிகா ராதாவுக்கு ஸ்டூடியோவுக்கு பின்னாடி ஒரு 4 ஏக்கர் இருக்குது பாரதிராஜாவுக்கு. அது யாருக்குமே தெரியாது. அதான் சொல்கிறேன். அப்படியாகப்பட்டது. அப்போது நம் கார்த்திக் இருக்கிற அவர் முதல்ல மலைச்சாரல் என்ற ஒரு படத்தை எடுக்கிறார்.
அந்த மலைச்சாரல் படத்தின் தயாரிப்பாளர் யார் தெரியுமா? தமிழ் மணி. அவர் அப்புறம் தயாரிப்பாளர் சங்கத்தில் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருந்தார். டிவி தொடர் தயாரிப்பாளர் அவர் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. எப்படின்னு கேட்குறீங்களா? அவர் அலையோசை பத்திரிகையிலே பணியாற்றி கொண்டிருந்தார். நான் அண்ணா பத்திரிகையிலே பணியாற்றி கொண்டிருந்தேன். அவரும் செய்தி சேகரிக்க வருவார், நான் செய்தி சேகரிக்க வருவேன். அப்போ அவரோட திடீர்னு ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் தமிழ்மணி அட்மிட் ஆயிருந்தார். விவரம் தெரிந்த நான் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி போய் தமிழ்மணியை பார்த்தேன். இனியா நல்லா தானே இருக்க, எதுக்குன்னு கேட்டால் அப்படின்னு நர்ஸை பார்த்து சிரிச்சார். அப்படி ஒரு டைப். அதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம கார்த்திக் வந்து அப்போ எல்லா படங்களையும் நடிப்பார். ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஒழுக்கமாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் சேர்க்கை, ஒரு மனிதனுடைய சேர்க்கை தான் அவனை கெடுத்துடும். அவர் கூட சேர்ந்தவங்க எல்லாம் தண்ணி அடிக்கிறவன், சிகரெட் அடிக்கிறவன், ஸ்ரீலோல பாடி டிமாண்ட் அதிகமாக உள்ளவங்க. ஸோ இவருக்கு அதிகமாகி விட்டது. என்ன பண்ணார், சென்னை சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் கிளம்பும், கோயம்புத்தூரில் இறங்கி அங்கேருந்து பொள்ளாச்சி காரில் போகணும். நம்மளால் என்ன பண்ணுவார், கார்த்தி பல்லடத்தில் இறங்கிடுவார். அங்கே இறங்கி ஒரு ரூமை போட்டுருவார். அங்கே ஒரு பெண்ணு கஜம் ஜாக்ஸ் டன் டனக்கா டம்கிட்டக்க பண்ணப்பான் இங்கே எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் கழித்து, அப்போ நான் பல்லடத்தில் இருக்கேன், கார் அனுப்புங்கம்பார். அப்படி ஒரு டைப். அதே மாதிரி தண்ணி அடித்து ரூமில் படுத்தாருன்னு வச்சுங்க, மனுஷன் எந்திரிக்கவே மாட்டான். நான் நடித்த படத்திலே ஒரு படம் அனுபவம் என்னென்னா, கார்த்தி கதை நடிக்கிறாரு, தண்ணியை போட்டார், படுத்துட்டார். ஒரு நாளாச்சும் 2 நாளாச்சும் எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் சென்னையில் இருக்க அவர் மனைவிக்கு ஃபோன் செய்து அவர் ஃப்ளைட்டில் வந்து அதுக்கப்புறம் கதை தட்டி தந்தார். அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு பிள்ளை கார்த்தி. ஏன்பா இப்படி அப்படின்னு கேட்டால், அட விடுங்கண்ணே ஏன் ஜாய் அப்படிம்பார். அவர் கடைசியாக நடித்த சில படங்களில் கூட நான் காமெடியாக நடித்தேன். ஜாலி பெருசுங்க, நடிகர் இல்லை, ஜாலியான மனுஷன் யாருன்னா கார்த்திக் தான். எதையுமே சீரியஸாக எடுக்க மாட்டார். நல்ல சான்ஸ் வந்ததுங்க. கார்த்திகை முதல்வர் ஜெயலலிதா அரசியலுக்கு வாங்கங்கிறது பொத்திக்கிட்டு போயிருக்க வேண்டியதுன்னு போனால் அமைச்சராக இருப்பார். இவர் என்ன பண்ணார், நான் தனி கட்சி, எனக்கு 7 சீட்டு வேணும் 8 சீட்டு வேணும், நான் உடனே ஜெயலலிதா துரத்தி விட்டாங்க. ஸோ பொலிட்டிக்கலில் 0. அவர் அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தமிழ் மாநில தலைவராக அவர் தேர்ந்தெடுத்தாங்க. நிறைய வாய்ப்பு வந்தது கார்த்திக். ஆனாலும் அதையெல்லாம் இழந்தார் கார்த்திக் பாடி டிமாண்டால். அதேமாதிரி மலைச்சாரல் என்ற படத்தில் தமிழ்மணி தயாரிப்பாளர் சொன்னோம் இல்லையா, போகிற இடத்துல அந்த மலைச்சாரல் கதாநாயகியை லவ்விட்டார். பார்த்தார் தமிழ்மணி, விளையாடு தம்பி ஜாலி பண்ணுன்னு சொல்லி 2 பேரும் சேர்த்து வச்சிட்டார். கல்யாணமும் பண்ணி வச்சிட்டார். புரியுதா? தயாரிப்பாளர் தமிழ்மணியும் கார்த்திக்கும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஸோ அப்போ ஒரு டாமினேஷனில் இருந்தார். ஏன்னா பொன்புறமகுரு சென்னை நேர காவல் ஆணையாளர் இருந்தார். பொன்புறமகுரு தமிழ்மணி ரொம்ப வேண்டியவர். இப்போ இதெல்லாம் தமிழ்மணி கேட்டுட்டு இருப்பார். யோ என்னையா இதெல்லாம் பேசிட்டேன் அப்படிம்பார். ஒரு ஜாலி டைப்பு. நினைத்ததை பேசக்கூடிய வல்லமை படைத்தவர் தமிழ்மணி. அதே மாதிரி அவர்கிட்டையும் பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சார். அப்புறம் குழந்தை பிறந்தது. அப்புறமும் இவருக்கு பாடி டிமாண்டு தீர்ந்ததா தெரியவே இல்லை. பார்த்தாங்க அவங்க அம்மா சுலோச்சனா ராகினியோட தங்கச்சியும் கட்டி வச்சுட்டாங்க. மலைச்சாரல் கதாநாயகி ராகினியோட தங்கையும் கட்டி வச்சுட்டார். வேறு என்ன செய்ய முடியும்? அப்படி ஒரு நட்டக்குத்தல் மாமன்னன் கார்த்திக். வேறு என்ன செய்யுது? ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப ஃப்ரெண்டுங்க. சுலோச்சனம்மா ஒரு பிராமண பெண், முத்துராமன் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் தேவர் சமுதாயம் வந்து முத்துராமனை ரொம்ப கொண்டாடிச்சு. ஆனால் அவர் மனைவி அக்கரகாரத்து பெண் தான், செக்கச்சவையில் இருப்பாங்க. அவன் தம்பி ஒருத்தன் ஆழ்வார்பேட்டையில் கார்த்திக்கு ஒரு கல்யாணம் மண்டபம் வச்சு அதை அவர் தான் கவனிச்சிட்டு இருந்தார். இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம், இதெல்லாம் எழுதுனா ரொம்ப நேரம் ஆகும். அப்போது கார்த்திக்கிட்ட நான் வந்து, ஏன் தம்பி நீங்கள் இப்படி ஆகிட்டீங்கன்னு கேட்டார். என்ன ஆகிட்டேன்? இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படின்னார். அதாவது அவர்கிட்ட பணம் இருக்கிறது, அவர் யாரையும் கெடுக்கல. அதனால் அவருக்கு அந்த சோதனைகள் வரும், அதை தாங்கிப்பார், அடுத்த கடுத்து போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் கார்த்தி. சமீப காலத்தில் அவர் மீடியாவிலிருந்து மறைந்து வாழ்ந்தார். மறைந்துன்னு சொல்ல மாட்டேன், ஒதுங்கி வாழ்ந்தார். ஏன்னா சரியாக பேச்சு வரலை, நம்ம ஆளுங்க நோய் நோய்னு கிண்டல் பண்ணுவாங்க.
ஸோ அதுக்காக ஒதுங்கி வாழ்ந்தார். அவர் பையன் கௌதம் கார்த்திக், அவரும் பெரிய அளவுக்கு சோபிக்கலை, ஆனால் கல்யாணம் பண்ணிட்டார். ஒரு மலையாள நடிகை கல்யாணம் செய்து கொண்டார். அந்த பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரி. இவர் டெபாசிட் போகலான்னு தான் பார்த்தாரு கௌதம் கார்த்திக், அது விடலை, கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ அவருக்கும் பெருசாக படங்கள் இல்லை, இவருக்கும் பெருசாக படங்கள் இல்லை. ஆனால் இவர் கார்த்திக் நினைத்தால் எத்தனை கோடி வேணால் செலவு பண்ணலாம். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், 6 மாதம்தான், 6 மாதம்தான் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க, ஓடுற வரைக்கும் போடும் சார். இப்போ பாரதிராஜ் எப்படி வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க, ஓடுற வரைக்கும் போடும் சார். அந்த மாதிரி தான் சில இடங்களில் 24 மணி நேரம் டைம்னு டாக்டர் சொல்லுவாங்க, 48 மணி நேரம் டைம்னு டாக்டர் சொல்லுவாங்க. இவருக்கு 10 நாட்கள் டைம் என்று சொல்லிவிட்டார்கள் டாக்டர்கள். நம்ம கோரிக்கை என்னென்னா, ஆண்டவன்ட்ட, ஏப்பா எங்களை அங்கே இந்த கார்த்திகை எவ்வளோ சந்தோஷமாக சிரிக்க வச்சுருப்பார் தெரியுமா, அவ்வளோ நல்ல மனுஷன். என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் 60 வயசே கூட அவர் தாண்டி இருக்க மாட்டார். அவரை போய் இப்படி ஒரு நோயை கொடுத்துருக்கீங்க, வேண்டாம். தயவு செஞ்சு கார்த்திகை சோதிக்காதீர்கள். தயவு செய்து கார்த்திகை நீண்ட நாள் நலமுடன் வாழ இறைவனிடம் நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.